அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தலையொட்டி வெளியிட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை தரம் மென்மேலும் உயர்ந்திட வழிவகுப்பதாக அரசியல் தலைவர்கள், பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் இல்லத்தரசிகள், பொருளாதார வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வரவேற்று பாராட்டியுள்ளனர். தேவையின் அடிப்படையிலே உருவாகிற அந்த நலத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கு ஸ்கூட்டி தருகிற அந்த திட்டத்தையும், தாலிக்கு தங்கம் தருவதையே உயர்த்தி உறுப்பவனாக்குற அந்த திட்டத்தையும், குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை என்கிற அந்த திட்டத்தையும், இன்றைக்கு மின்சாரத்தை இலவசமாகவே விலையில்லாமல் தருகிற அந்த திட்டத்தையும், இப்படி எல்லா வகையிலும் இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது என்பதால் பாராட்டுக்குரியது, வரவேற்கக்கூடியது. தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது நம்ம இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் கல்வி மேம்பாட்டுக்காக செய்திருக்கும் பணிகள், அது மட்டும் இல்லை, அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு செய்தியுமே சிறந்த செய்திகளாக எனக்கு தெரியுது. அதில் ரொம்ப முதன்மையாக எனக்கு தெரியறது, நமது மாணவர்களின் கடனை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுதான் இருக்கிறதுக்குள்ளேயே சிகரம். படித்த மாணவர்களுக்கு ஸ்கில்ஸ் ட்ரைனிங் தனியாக கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமூக நிலையை உருவாக்கும் ஒரு அடிப்படை வசதியாக அதை பார்க்குறேன். ஒரு பெண்மணிக்கும் வேலைக்கு போகிறது இருந்தது, இந்த காலத்து கட்டாயமாகிறது. அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பெண்மணியும் போகும்போது செக்யூரிட்டி வைஸ் அவங்க தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 வீலருக்கு அவங்க கொடுத்துருக்காங்களே. நாங்கள் பாதி இதை எடுத்துப்போம், அரசு எடுத்துக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக 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 வரவேற்க ஒரு சாதனையாகும். எந்த இடத்துல ஒரு பெண்மணியால் அவங்க வாழ்வாதாரத்தை வசதிக்க முடியும், இல்லை தன் குடும்பத்தை பராமரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் ஆட்டோ இதை நாங்கள் டிரைவிங் லைசன்ஸ் பண்ணி ஆட்டோ கடனை கொடுத்து அவங்கள நாங்கள் ஆட்டோ ஓட்ட வைக்கிறேன் அப்படிங்கிறது மிக மிக சிறந்த ஒரு இன்னேத்து காலகட்டத்தில் ஒரு லேடிஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிக்கையை அவங்க விட்டுருக்காங்க. 100 யூனிட் இலவச மின்சாரமும் மற்றும் அம்மாவின் கைபேசியும் 234 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. 2016 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியே இல்லாத நிலை உருவாக்கப்படுகிறது. இந்த தேர்தல் அறிக்கை மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறுவார். அம்மா பெண்களுக்காக நிறைய திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இலவச மிக்சி, கிரைண்டர், ஃபேனு, அது இல்லாமல் இலவச சானிடரி நாப்கின், இன்னும் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் செட்டப் பாக்ஸ் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. 100 யூனிட் வரைக்கும் கரண்ட் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா சொல்லதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. இது வரைக்கும் செஞ்சுருக்காங்க. அம்மா உப்பு, அம்மா தண்ணீர், நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. இது வரைக்குமே நிறைவேற்றிட்டு வராங்க, இன்னும் நிறைவேற்றுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அம்மா தான் வருவாங்க. எங்கள் பையன் இன்ஜினியர் படிக்கிற வருஷம் 1 லட்சம் கொடுத்தாங்க. 4 வருஷத்துக்கு 4 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அம்மா தான் நல்லதை பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் யாரும் நல்லதை பண்ணினதில்லை. இன்னும் எங்கள் அம்மாவுக்கு தான் வேணும். என் அம்மா எப்பவும் வருவாங்க. அம்மா தான் இருக்கணும். அம்மாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். இல்லாத பிள்ளைங்களுக்கு நிறைய செலவு செஞ்சுருக்காங்க. லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க. டென்ட்டு முடித்தா அரை பவுனு 25,000 பணமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் படித்தா 50,000 பணமும் 4 கிலோ தங்கம் கொடுத்துருக்காங்க. மாதம் 20 கிலோ அரிசி போடுறாங்க. அது நம்ம பசி பட்டினி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் கஞ்சி வச்சு வவுறாடு குடிக்கிறாங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அம்மா தான் வரணும். மீண்டும் வருவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நான் 10th படிச்சுட்ருக்கேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேன். அங்கே இலவசமாக ஸ்லிப்பர்ஸ், பேகு, புக்கு, நோட்டு எல்லாம் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. 10th முடித்ததும் +2ல் லேப்டாப் கொடுக்குறாங்க. சைக்கிள்லாம் போகலாம், சைக்கிள் கொடுக்குறாங்க. அப்புறம் அரை பவுன் தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1 பவுன் தங்கமாக மாற்றிருக்காங்க. ஸ்கூட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அதில் 50,000 ரூபானா 25,000 ரூபாய் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நாம் மட்டும் 25,000 போட்டுக்கலாம்.